ஜூலை 1 டியூஸ்டே மார்னிங். உன்ட்ட ஸ்டார்டிங் நல்லா இருந்தாலும் ஃபினிஷிங் சரியில்லையே அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கான டேவே ஸ்டார்ட் ஆகியிருந்தது. ஆக்சுவலி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுக்குமே சேர்த்து சன்னா புலாவ் ஹோம்மேடாக செஞ்ச பன்னீரோடைய 65 பண்ணியிருந்தேன். ஸோ ஏன் இப்படி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஹப்பி வந்து மார்னிங் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் வரைக்கும் போயிருந்தாரு. போயிட்டு உடனே கால் பண்ணி இந்த மாதிரி என் சீனியர் ஸ்டாஃப் வீடு வந்து ஃபயர் ஆகிருச்சு, கேஸ் சிலிண்டரில் வந்து லீக் ஆகி சம்திங் ஏதோ சொல்லியிருந்தாரு. நானும் சின்ன இன்சிடெண்ட்டாக இருக்கும், இப்போ ஓகேவா அவங்களுக்குன்னு பார்த்தா நல்லா அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வீடை போய் பார்க்கலான்னு பார்த்தா ஹோல் வீடு கருப்படிச்சு போய் எல்லா திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பேர்ன் ஆகி ஒரு மாதிரி இப்படி கறி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆகியிருக்கு. அவங்க எவ்வளோ ஆசாசியாக ஒவ்வொரு பொருளும் வாங்கி சேர்த்திருப்பாங்க. இவ்வளோ பொருள் நஷ்டமாகி அவங்க ஹஸ்பண்ட்க்கு அடிபட்டிருக்கு. நல்ல வேலை ஒரு கெட்டதுலேயும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். எந்த உயிருக்கு எந்த சேதமும் ஆகலை. இன்கேஸ் அந்த சிலிண்டர் வெடிச்சிருந்த அந்த ஹோல் பிளாக்கோட நிலைமை என்ன ஆகியிருக்கும் அதை பற்றி யோசிச்சு ரொம்ப தலைவலியாக இருந்தது. சரி பாப்பா ஃபேஸ் பார்த்தாலாவது ரிலாக்ஸ் ஆகிடும் அப்படின்ட்டு ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போனால் பாப்பாவுக்கு ஸ்கூல்ல இருந்தே ஃபீவர். என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல.